ஓட்டு வந்து 25 ஓட்டுக்கு இருக்குது. எல்லாம் வீட்டில் சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. சேப்பாக்கம் தொகுதி வந்து ரொம்ப டிஎம்கே தொகுதி மாதிரி ஓவரா பில்டப் பண்றாங்க. ஏன்னா ரெட் அண்ட் பிளாக் ஆட்சி ஒன்று ஒடுக்குறாங்க. ரெட் அண்ட் பிளாக் ஆட்சி ஒடுக்குனாதான் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து விஜய் நிற்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் வராருன்னா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண புதுசாக ஒருத்தர் வரான்றப்ப அவர் வர வைக்கணும். ஆரம்பத்தில் டிவியை உடச்சி டிஎம்கே எதிர்த்த கமல் இப்போ பதவி தராங்கன்னு உடனே அவங்க பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது ஒன்றும் புரியலங்க. ஏன்னா ஏன் அந்த மாதிரி மாறினான்னு தெரியல. ஏன்னா அவர் நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் டிவியை உடச்சிட்டு அடுத்தது யாரும் இருக்கக்கூடாது நான் தான் வரும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திடீர்னு டிஎம்கேல அந்த சப்போஸ் அந்த எம்பி சீட்டுக்கோசம் அவர் உள்ளே வந்துட்டார். அது நினச்சால மனசு வருத்தமாக தான் இருக்குது. அவர் தனிச்சா நிற்கும் போது இப்போ படத்துல நடிச்சிருக்கலாம் தோணுது எனக்கு. ஏன்னா அவர் எதனால் அதுமாரி மாறினான்னு சுத்தமாக புரியல. இந்த பதவிக்காக அந்த கட்சியில் போய் இப்படி ஜெயிந்தார்ல, அப்போ அவர் கட்சி ஓப்பன் பண்ணதே ஒரு ஏமாத்து வரையா தானே மற்றவங்க பார்ப்பாங்க. அது எல்லாம் வருத்தமான விஷயம் தான் அது. ஏன்னா அவர் எதனால் அது மாறினாரு இன்னும் யாருக்கும் ஒன்று அது புதிதாக இருக்குது. அது பணத்துக்காக மாறினாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த மருதநாயகன் ஷூட்டிங்கோசம் அவர் பணம் சேர்க்கணுமோ அதனால அது தெரியல. ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து தள்ளி போயிருக்கு. ஏன்னா அதுக்கோசம் பணம் சேர்க்கணும். அது ஏன்னா எம்பி சீட் எதனா வாங்கினா அவர் ஏன்னா வாங்கினா தான் அவர் பணம் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது நான் ஒரு கண்டிப்பாக தான் சொல்கிறேன். ஆனால் உள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது. மது ஒழிக்கிறதா சொல்லி தான் ஆட்சி பிடிச்சாங்க இல்லையா? ஆனால் இது வரைக்கும் ஒழிச்ச மாதிரி தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகோட இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூவில் கூட இடி ரைடில் மாட்டினாங்க. இல்லைங்க, அது ஃபஸ்ட்டு நானும் அதுக்கு தாங்க ஓட்டு போட்டேன். நான் டாஸ்மாக் ஒழிப்பான்னு சொன்னாங்க தான். என் தம்பிக்கு வந்து இப்போ வந்து குடியில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. அடிக்ட் ஆன பிறகு இப்போ அந்த எலெக்ஷன் அந்த டாஸ்மாக் ஃபஸ்ட்டு ஒழிப்புன்னு சொன்னேன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சரி. அவனுக்கு இந்த நாள் வந்து குடியில் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டாங்க. வேலைக்கு போகிறதுல வேலைக்கு போய் அவன் 3 வருஷம் கிட்ட ஆகுது வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அதனால தான் எல்லாம் ஓட்டு போட்டேன். வீட்டில் மொத்தம் 25 போட்டு வீட்டில் ஓட்டு போட்டோம். இப்போ வந்து அந்த ஏன் அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் சரி இவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்க மாற போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவும் அதேமாரி தான் பண்ணார். அவங்க சரி அவங்க அப்பா அதுமாரி பண்ணார். அவங்க பையன் கரெக்டாக நடப்பான்னு நினச்சேன். அவங்க பையன் அதுமாரி தான் பண்ணார். சரி பையன் பண்ணார் பார்த்தா பேரனா அதுமாரி தான் பண்ணார். உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர் எதுக்கு அவர் உதயநிதி கூப்பிடலாம் நிதினு கூடுவானாங்க. ஏன்னா நிதினு கூடுற அளவுக்கு உதயநிதினு கூடுவானா அவர் ஷார்ட்டாக எல்லாம் உதயநிதி கூப்பிட்டாலும் போதும். டாஸ்மாக் மது ஒழிப்பெல்லாம் சொன்ன உடனே மக்களுக்கிடையே நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியிலுமே அதை ஒழிக்காததுனால குழந்தைகள்ல இருந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப மது பாட்டில அருந்திட்டு சுத்துறதா. நானும் நம்ம ஏரியாவில் பாக்குறோம்பா. எல்லாம் மதுல ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க நடுவில் நடந்து போன கூட சரிங்களா? இப்போ டாஸ்மாக் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது ஒரு டாஸ்மாக் அவர் பேர் நல்ல பேர் செந்தில் பாலாஜின்னு அவரோட டேரக்டா ஓப்பனா கேட்டாங்க இந்த மாதிரி 10 ரூபா எங்க 10 ரூபா கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம எல்லா விஷயம் தெரியாத மாதிரி அவர் பேசினார். அவர் ஏன்னா அது எல்லாம் 10 ரூபா வாங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஏன் அந்த மாதிரி பேசலாம் நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கட்சியாக அந்த மது வந்து அவங்க ஓய்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா வாயிலே வர சுடுறது தான். அவங்க வாயில வர சுட்டுட்டு இல்லை பண்ணுவாங்க. இன்னும் 1 வருஷம் தான் இந்த ஆட்சி முடியும். முடிஞ்ச பிறகு 2026 நம்ம டிவிக்கே தான். மொத்தம் ஓட்டு வந்து 25 ஓட்டுக்கு இருக்குது. எல்லாம் வீட்டில் சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. சேப்பாக்கம் தான் எங்க ஏரியா. சேப்பாக்கம் தொகுதி வந்து ரொம்ப டிஎம்கே தொகுதி மாதிரி ஓவரா பில்டப் பண்றாங்க. ஏன்னா ரெட் அண்ட் பிளாக் ஆட்சி ஒன்று ஒடுக்குறாங்க. ரெட் அண்ட் பிளாக் ஆட்சி ஒடுக்குனாதான் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து விஜய் நிற்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் நிற்கணும். ஏன்னா அந்த தொகுதி வந்து அவங்க ரொம்ப ஆணவத்தில் ரொம்ப ஆடுறாங்க. ஏன்னா அவர் வந்தாதாங்க பாவம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா விஜயகாந்த் அது மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல மனுஷன். அவர் இறந்த பிறகு எல்லாமே வந்து ஐயோ போயிட்டாருன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க. இப்போ விஜய் வந்துக்கிறாரு. அவர் வரும்போது எதுக்கு மக்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க தான் ஒன்றும் புரியல. நல்லா வரும்போது எது அவங்க வந்து வரவுக்குனாங்க. அது யாரும் வந்து எதுக்க கூடாது. இப்போ வந்து விஜய் வராருன்னா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண புதுசாக ஒருத்தர் வரான்றப்ப அவர் வர வைக்கணும். அவரே அது மாதிரி பண்றான்னு தெரியல. இப்போ நடுவோட வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒத்த ஓட்டு வேல்முருகன் தான் சொல்லணும். அந்த ஒரு ஓட்டுக்காக அவர் வந்து அவர் ரொம்ப அனாவசியமாக வந்து அந்த குழந்தைங்களால வந்து ரொம்ப தப்பாக பேசுறாங்க. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ விஜய் வந்து பேசினாரு. விஜய் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த இது பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் தெரியலன்னு தெரியல. அரசியல் வரதுக்கு முன்னாடி இப்போ பாசான பசங்க எல்லாம் இட்டு வந்து ஒரு அண்ணனை கட்டி பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒரு இருந்தது இறந்துட்டாங்க. இப்போ நேரம் பண்ணானா அவங்க நேரம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. தங்கச்சி அவர் கண்ணில் பார்த்துனுச்சு. சின்ன ஒரு காமம் கூட தெரியாது. வேல்முருகன் பார்த்தாரா பார்க்கலன்னு தெரியல. அவர் அந்த ஓட்டுக்காக அந்த சீட்டுக்காக ஏன் இந்த எச்ச வேலை பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல நான் இல்லை என்னன்னாச்சு வேற மாதிரியா இருக்கும். ஆனால் அவர் பேசும்போது அந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. விஜய் ரேசி கூட இருந்திருப்பாங்க. ஒருத்த கூட கேள்வி கேட்கலையா? அது மனசு ஒரு வருத்தம் தான். ரொம்ப வருத்தக்கூடியமான விஷயம் தான் அது. ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து டெபாசிட்டை வாங்க மாட்டார். அவர் இந்த போக்சோ சட்டம் ஒன்று அறிவிச்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. அவர் எப்போ உள்ள போறான்னு தெரியல. அவர் உள்ள போனாரா வீட்டில் வந்து பட்டாசு வெடிக்கணும். எல்லா பசங்களும் ரெடி பண்ணிக்கிறேன். பட்டாசு வெடிக்கணும். ஆனால் அவர் ரொம்ப தரகுறா ஒரு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பசங்க இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பியில அவங்க அப்பா வரும்போது அவங்க பொண்ணு வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சோன்னு அதான் அந்த வயசானவங்க வந்து 5 வயசு குழந்தை கூட ஃபிகரா தான் தெரியும். யார் வேல்முருகனுக்கு. ஆனால் தளபதி அப்படி கிடையாது. யாரும் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் தம்பி அப்படிதான் அவருக்கு. நீங்க அந்த டிவியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அவரு பிடிக்கும் போது அவரை அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது எத்தனை மணி நேரம் நின்னான்னு தெரியல. உட்காந்தவங்க தண்ணி குடிச்சிருப்பாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. பாவம் அவர் வந்து ரொம்ப நேரம் அவரால் முடியல. அவரால் அப்படின்னா கூட அவர் முகத்துல வந்து ஒரு டயர்டு தெரியல. இப்போ இந்த ஆளுங்கெல்லாம் வந்து சும்மா டம்மி இதுங்களா வேஸ்ட். யாரு இதெல்லாம் வேஸ்ட். டிவிக்கே தான். டிவிக்கே வரட்டும். ரெட் அண்ட் பிளாக் ஆச்சுன்னு ஒருக்குறோம். டிவிக்கை வந்து டாப்ல தூக்கி நிக்க வைக்கிறோம். அந்த வேல்முருகன் அவர்களுக்கு நீங்க தனிப்பட்ட விதத்துல ஒரு கருத்து சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அவனை செருப்பால் அடிக்கணுமா? புது செருப்பு வர இந்த செருப்பால் அடிக்க மாட்டேன். வீட்டுல பழைய செருப்பு இது தாத்தா செருப்பு அதுல அடிப்பேன். இது புது இதெல்லாம் அவனை கௌரவமாயிடும். அவனுக்கு
ரூபாய் செப்பு பழைய செல்ஃபு இருக்குது 20 ரூபா செப்புல அதுல சாணி தொட்டு அடிக்கணும் கண்ணில் மாட்டல எங்க பூந்து நேரம் தெரியல இல்ல போலீஸ் சட்டம் வந்துச்சு அதில் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு இதுக்கப்புறம் திருந்துறானா இல்லையான்னு பார்க்கணும் இல்லம்மா அது வந்து பண்ணிட்டான் ரைட்டு பண்ணும்போது வட்டியமை தொகுதிக்கான அவங்க வந்து ஒரு கேள்வி வைக்கணும்ல இப்போ வந்து ஸ்டாலினா கம்முனுக்கிறாரு அவங்க பையன் உதயநிதியே கம்முனு என்னடா இது மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி அவங்க யாரும் வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அறிக்கை கொடுக்கல அவருக்கு இருந்தானா எதுவுமே பண்ணல ஏன்னா அந்த மாதிரி வாய முடினுங்கிறாங்க தெரியல ஏன்னா அவர் பேசும் தப்பா இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க எல்லார் வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க எல்லா அக்கா தங்கச்சி எல்லாம் கூட ஒன்னா பழகிறாங்க இவங்க வந்து இன்னும் வந்து பதில் சொல்லாம மௌனமா இருக்கிறாங்கல்ல டிஎம்கே அது எதனால வந்து தெரியல இப்போ வந்து குரல் கொடுத்து யாருன்னா நம்ம டிவிக்கே தான் டிவின்னு சொல்லுவாங்க பொதுமக்கள் நிறைய பேர் கட்சியில் இல்லாதவங்க இருக்கிறவங்க ஏன் அந்த திருமாவளவன் கூட கட்சி அந்த கட்சியில் இல்ல அவரு விஜய்க்காக குரல் கொடுக்குறாரு எல்லாம் குரல் கொடுக்கும் போது டிஎம்கே மட்டும் இப்போ சைலண்டா இருக்குது அது எதனால தெரியல ஒருவேளை இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு நேரம் மோத முடியாது இந்த மாதிரி கொச்சையா பேசுங்க அதனால அவங்க தூண்டி விடுறதுனால அந்த வேலை நடக்குதுன்னு தெரியல அதான் நடந்து தூண்டி தான் வேலை நடந்துது பார்க்கலாம் இதான் நடக்குது 2026 இதே டிஎம்கேல சிவாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு ஐயோ அவர் வானாங்க அவர் பேச்சு தேவையில்லைங்க அது ஒரு டுமா கோழி மூஞ்சிங்க முன்னா அவர் ஆலியா காண அவன் சும்மா வாய் ஜோக்கு தான் இல்லா பத்திரியாது அவனை விட்டுருங்க அவனை பேசி நம்ம தாங்க பெரிய ஆளாக்குறான் ஒருத்தனை பேசி பேசக்கூடாதுங்க ஒருத்தன் பேசினா அவனை பேட்டி எடுக்கக்கூடாது நீ பாட்டு ஓர ஒதுக்கி வந்து இருக்கணும் அதனால அவனை பேசி அவனை நம்ம பெரிய ஆளாக்கூடாது அவனோட வயசாயிடுச்சு அது கயிறு கட்டாது அவனை பற்றி நம்ம பேசக்கூடாது இப்போ சிஎம் ஸ்டாலின் 3 நாளைக்கு முன்னாடி குளத்தூரை விசிட் பண்ண போகும்போது அமைச்சர் சேகர் பாபு பொண்ணுங்க வயசான அது பார்த்தமா நான் இதில் பார்த்தேன் நான் அதே இப்போ வந்து விஜய் பார்த்து அவருக்கு ஃபுல்லாக காப்பி அடிக்கிறாங்க ஏன்னா ரோட் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் விஜய் நடத்தினார் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு போனார் எங்கள் மதுரை எங்கேயோ இதுக்கு போனார் திருச்சி எங்கேயோ மாநாடு அதையும் பார்த்து ஃபுல்லாக காப்பி வச்சா தான் காப்பி வச்சா தான் இவங்க ஏன் சொந்தமாக அவங்க முடிவு பண்ண முடியாதுமா சொந்தமாக முடிவு பண்ண முடியாத இவங்க ஃபுல்லாக காப்பி வச்சு தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு என்ன ஷர்ட் போடுறாரு இது பண்ணுறாரு நல்ல உரத்தில் அவர் மட்டும் செட்டை போட்டு உட்காந்துன்னு வேறு விக்க ஒன்று மாட்டிக்கின்னு சீரும் பொண்ணு உட்காந்து எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு அது வேறு எல்லாம் வர அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்கிறாங்க அது என்ன கணக்குன்னு புரியல எவனாவது டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான் ஒரு காதில் அப்பான்னு ஊந்துருக்குமோ என்னன்னு தெரியல அவர் மண்டா அவர் தலை அவர் பார்த்துக்கிட்ட இதே மாதிரி தான் நேற்று அவர் பையன் துணை முதலமைச்சர் உதயநிதி போகும்போது கூட இதே மாதிரியே வரவேற்பெல்லாம் நடத்தினாங்க அதான் சொல்றேன் காப்பி வச்சானு அவங்க அப்பா என்ன பண்ணாரு அதே மாதிரி அவங்க பயணம் பண்ணாரு இன்னொரு பையங்கிறான் அவங்க பேரன் ஒருத்தன் அவங்க பேரன் வந்து இன்ப நீதினு பார்த்தது அவருக்கு ஒரு சாங் ஒன்று போடுவாங்க அந்த சாங் என்ன டான்ஸ்னு தெரியல வரிசையா வரும் அதெல்லாம் ஃபுல்லாக அவங்க ஒரு பரம்பரை ஊறி போன ரத்தம் என்ன பண்ணாலும் அதே ஃபாலோ பண்ணி அதே பண்ணுவாங்க டாஸ்மார்க் வந்து கண்டிப்பா அது இப்போ அவங்க இவங்க கண்டிப்பா மூட மாட்டாங்க அது எல்லாம் குடிச்ச நாசமா போயிட்டாங்க ஏன்னா எங்க வீட்லயே எங்க தம்பி உதாரணம் தான் பாவம் அவனை வந்து ஏன்னா இலவச பேர்ல மக்கள் வந்து நாசமாக தான் முக்கியம் அது எங்க ஏரியால நிறைய பேர் இதுவாயிட்டாங்க அடிட்டாங்க ஃபுல்லா அடிட்டாங்க கடை திறக்குதே இல்லையா கரெக்டாக 11 மணிலாம் உட்காந்துக்கிறாங்க அதை 3 நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கடையை வந்து கடை வந்து வைத்தின கடை ஒரு ஏரியால வந்து ஒரு 10 கடைக்குதா 2 கடை ஆகிடுங்க இல்ல கடையை சுத்தமா க்ளோஸ் போயிட்டு எதனா ஒன்று பண்ணாதாங்க மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க ஏன்னா ஃபுல்லா வந்து சின்ன ஒன்றியில் ஒரு நடுவில் வந்து இதுல பார்த்தா ஒரு 80 வயசு கேள்வி வந்து அவன் சின்ன பையன் தான் அவன் பண்ணது வந்து எதனால குடியால இதுவாய் வந்து அந்த இந்த சாயை வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க அது எதனால குடியால இது எது வேல்முருகன் அங்கே தட்டி கேட்கல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்குது இது வந்து விஜய் பண்ணது வந்து சாதனை எல்லாம் தெரியும் இந்த விஷயத்தை ஏன் வேல்முருகன் கேட்கல இதை கேட்கலாம்ல நீட் ஒரு ரத்து பண்றாங்க அதையும் கேட்கல டாஸ்மாக் எதுக்கோ ஒரு போராட்டம் எதனா பண்ணாரு ஆனால் நல்ல பேச்சாளர் தான் அவர் பேச நான் கேட்கிறேன் ஏன்னா அவரும் வந்து ரொம்ப ஒரு கோளாறான ஆள் தான் அவர் நடுவில் வந்து இப்போ வேல்முருகன் யாருன்னு தெரியாம இருந்தது இப்போ ஒன்னியில் இளைய தளபதி வேல்முருகன் யாருன்னு கேட்டா அவர் தெரியாது தான் இப்போதான் வேல்முருகன் யாருன்னு விஜய் தளபதி தெரிஞ்சுக்குது இப்போ யாருக்கும் தெரியாது சின்ன பசங்க யாருக்கும் தெரியாது இப்போ வந்து பப்ளிசிட்டி கோசம் அவர் பண்ணிடுறாரு இப்போ வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இப்போ மற்றவங்க வந்து நம்ம வந்து கொச்சா பேசினா நம்ம பப்ளிசிட்டி ஆக மாட்டோம் விஜய் பத்தி பேசினா நம்ம பப்ளிசிட்டி ஆகணும் அவர் பப்ளிசிட்டி கோசம் அவர் இந்த மாதிரி வேலையை பண்ணிடுறாரு அது உண்டான நன்கொடை வந்து பணம்லாம் வாங்கிட்டாங்க அதை போய் அங்கே வாங்கிட்டு இவ்வளோ பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு வாங்கிட்டாங்க இது வந்து ஃபுல்லாக ஒரு கண் துடிப்பு வேலை தான் இது அந்த ஊரை ஏமாத்துது தான் இப்போ நடுவில் கூட இது வேசர் பயில ஃபுல்லாக எரிஞ்சு நாசமாக போய் அதை விட்டு இவர் வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் போட்டு டான்ஸ் ஆடின்னு கேட்டால் ஒரு அரசியல் நடத்த தெரியலங்க அவர் அரசியல் நான் சுத்தமாக தெரியல அவர் பாவம் ஏன்னா அவரால் நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகுது எனக்கு இந்த ஃபோனில் நல்லா சிரிக்கிறேன் ஆனால் அவர் போனால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் அவர் போனாலும் வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா நல்லா காமெடி பண்ணுறாரு ஆனால் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரில் யாருக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இவர் நல்லா பண்ணுறாங்க நல்லா காமெடி தான் டிஎம்கேவின் குடும்ப அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா அது வந்து அது மாறாதுங்க அது எத்தனை வருஷம் அப்படி தான் இருக்கும் இப்போ 2026 ஒரு மாற்றம் வந்தால் தான் குடும்ப அரசியல் அவ்வளோதான் அதான் சொன்னேன் ரெட் அண்ட் பிளாக் ஆச்சு நொறுக்கிட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் எவனும் வரமாட்டாங்க அதனால தளபதி அவர் வந்தாருன்னா டக்குன்னு லேடிஸ் நல்லா பண்ணுவார் அது ஒன்றா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் லேடிஸுக்கு வந்து குழந்தைங்க படிப்பு வசதி சரி இந்த டாஸ்க் எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுவார் அங்கே ஒரு படத்துக்கு வந்து இப்போ 200 கோடி விட்டு ஒரு மனுஷன் வரான்னா அவர் வயசாச்சுன்னா கூட பரவாயில்ல வயசாச்சு படம் வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல ஒரு படம் வச்சா கூட 250 கோடி அவருக்கு வாங்குவார் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஏன்னா நீங்கள் ஆட்சி சரியாக நடத்த தெரியல நீங்கள் ஆட்சி கரெக்டாக நடத்தினா அவர் ஏன் உள்ள வர போறாரு எங்கே இந்த மனுஷன் சினிமா நடிச்சிட்டாக சாப்பிட்டு வீடு சொகுசா கால் மேலே கால் பண்ணி தூங்கலாம் அவர் நீங்கள் உங்கள் ஆட்சி சரியாக நடத்தல அதனால அவர் வராரு அதனால் அவர் வந்து வர வைக்குங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா யாரையும் வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர்கிட்ட விமர்சனம் பண்ணுங்க ஏன்னா அவரை வந்து நீங்கள் கொச்சையா பேசாதீங்க ஏன்னா இந்த மீடியால எல்லாம் பார்த்துக்கிறாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் துணை முதலமைச்சரோட மகன் இன்பநிதி அடுத்த தலைமைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க இல்ல அவ்வளவுதான் முடிய போகுது அவ்வளவுதான் அந்த இன்னும் ஒரு வருஷம் தான் முடிஞ்சிச்சுன்னா அவர் உள்ள போயிடுவாரு இந்த பையன் இங்கே வர மாட்டான் அமெரிக்கால தான் அமெரிக்கா அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க வர மாட்டாரு எல்லாம் அவ்வளோதான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபைலை மூட்டு அதுக்கப்புறம் அவங்க எதனா
விவசாயம் பார்க்க போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டிஎம்கே வந்து அவ்வளோதான், டிஎம்கேலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நானே டிஎம்கே தான் ஓட்டு போட மாட்டேன். சரி பரவாங்க நல்லா பண்ணுவான்னு ஓட்டு போட்டேன். அந்த டாஸ்மாக் ஒய்ஃபை சொல்லி தான் ஓட்டு போட்டேன். இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க யாரும் எதிர்பார்க்கல. வரப்போற 2026ஆம் ஆண்டு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டிவிக்கே தான். வீட்டில் எல்லாரும் சொல்லியாச்சு, டிவிக்கே தான். ஃப்ரெண்டு எல்லாரும் சொல்லியாச்சு, ஃப்ரெண்டில் ஊர்லேயே சொல்லியாச்சு. மொத்தம் எங்கள் ஓட்டம் மொத்தம் 150 அச்சு கழுத்துங்க, டிவிக்கு அச்சு கழுத்துங்க போடுங்க அப்படின்றாரு. புதுசாக ஒருத்தர் வராரு, பார்க்கலாம் அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதில் நல்ல மனுஷன். எனக்கு ஃப்ரெண்டு என்னடா பேச மாட்டேன் இது பண்ணாரு. ஆனால் அவர் பேச்செல்லாம் கேட்கும் போது சின்ன நொறுகிறாரு. அதனால அவரு தான்